வணக்கம். இன்றைக்கி நம்ம இனஃப்ங்கிற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அதை நம்ம இனஃப்னு சொல்லணும், எனஃப்னு சொல்லாமல், ரைட்? அது அதோட ப்ரனன்சியேஷன். அர்த்தமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் தானே. இனஃப்னா என்ன? போதும், போதுமான அளவு, போதிய, சில நேரங்களில் தேவையான அளவுங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த வார்த்தையை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணும், சில நேரங்களில் சில வார்த்தைகளுக்கு முன்னால் போடணும், சில வார்த்தைகளுக்கு பின்னால் போடணும்னு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க, ஏன்னா இது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டட் லெசன். ஸோ அந்த எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து இந்த இனஃப்ங்கிற வார்த்தை ஆட்ஜெக்டிவாக இருக்கா, இல்லை ஆட்வர்பாக இருக்கா, இல்லை ப்ரோனவுனாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆட்ஜெக்டிவ்னால் என்ன செய்யும்? ஒரு நவுனுக்கு அடிஷ்னல் மீனிங் கொடுக்கும். ஸோ நவுன்ஸ்க்கு முன்னால் போடணும் இனஃப். Do you have enough money? Money noun, enough adjective. There isn't enough food. போதுமான அளவு சாப்பாடு இல்லை. Food noun, enough adjective. ஸோ நவுன்ஸ்க்கு முன்னால் enough போடுறோம். adjectivesக்கும் adverbsக்கும் அப்புறம் போடுறோம். ஸோ adjectivesக்கு அப்புறம் adverbsக்கு அப்புறம் வரும்போது enoughங்கிற வார்த்தை adverb-ஆக இருக்குது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ this bag isn't big enough. இந்த பேக் போதுமான அளவு பெருசாக இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ பிக் அட்ஜெக்டிவ்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்தில் போடுற இனஃப் பிக்குக்கு தான் அடிஷ்னல் மீனிங் கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம தமிழில் சொல்லும்போது போதுமான அளவு பெருசாக இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இனஃபை முதல்ல போட்டு அப்புறமா பிக் சொல்லி திஸ் பேக் இசன்ட் இனஃப் பிக்னு சொல்லிடக்கூடாது. அது ஒரு காமன் எரர். ஸோ பிக்குக்கு அப்புறம் இனஃப் போடணும். அதே மாதிரி அட்வர்ப்ஸ்க்கு அப்புறம் இனஃப் போடுறோம். ஷி டசன்ட் ஒர்க் ஹார்ட் இனஃப். போதுமான அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணலை அவ. ஸோ அந்த ஹார்ட் ஏற்கனவே ஒர்க்குக்கு அடிஷ்னல் மீனிங் கொடுத்து அட்வர்பாக இருக்குது. அதுக்கு இந்த இனஃப் இன்னும் அடிஷ்னல் மீனிங் கொடுக்குறதுனால அதுவும் இன்னொரு அட்வர்பாக இருக்குது. ரைட்? அட்வர்போட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இட் டஸ் ஸோ மெனி திங்ஸ் அன் அட்வர்ப், ரைட்? ஸோ இது போக இனஃப்ங்கிற வார்த்தை ப்ரோனவுனாகவும் வரும். ப்ரோனவுன்னா என்ன? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு. அப்போ இனஃபோட சேர்த்து ஒரு நவுனை போடாமல் இனஃப்ங்கிற வார்த்தையே அந்த நவுனாக வரும். திஸ் இஸ் இனஃப் அப்படின்னு சொன்னோம்னா அது இது போதும்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த கான்டெக்ஸ்டில் அந்த இனஃபை நம்ம என்ன நவுனுக்கு மீன் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியும். சாப்பாடு வேணும், இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டால் நம்ம திஸ் இஸ் இனஃப்னு சொல்லலாம். அப்போ இனஃப் இனஃப் ஃபுட்னு அர்த்தம். அப்போ இனஃப் ப்ரோனவுனாக இருக்குது. ரைட்? ஸோ நம்ம இனஃபை பற்றி பார்த்த இந்த விஷயங்களே இப்போ இனஃப்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய கிளாஸஸ் என் கூட லேர்ன் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.